வணக்கம். பள்ளக்காட்டிலேருந்து தர்மா பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வயலுக்கு வந்து மருந்தடிக்க வந்திருக்கோங்க. என்ன மருந்துனா இயற்கை முறையில் மருந்து. அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மீன் அமிலம். நம்ம டப்பாவில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது மீன் அமிலம். அதே மாதிரி இது பாருங்கள். இது வந்து பூச்சி விரட்டி. இது 2 மருந்து தான். மீன் அமிலமும் பூச்சி விரட்டினா நம்ம வயலுக்கு அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டம்முக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். 15 லிட்டர் இது தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ மருந்து போடணும்னு. பூச்சி விரட்டி வந்து 100 ml ஊற்றுறோம் அதில். அதே மாதிரி மீன் அமிலமும் 100 ml தான் ஊற்றுறோம். இது மீன் அமிலம். எப்படி பழனி பஞ்சாப் பாயாசம் மாதிரி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இதுதான் மீன் அமிலம். இது வந்து 100 ml ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா ட்ரம்முலேயே கலக்கி விட்டு நம்ம பயிரில் வந்து நல்லா சலும்பு அடிக்கணும். அப்போ தான் இது பூச்சி அடிக்க. இது வந்து பூச்சி சாவாது. மீன் அமிலத்தில் வந்து தலை சத்து இருக்குது. பூச்சி விரட்டு வந்து பூச்சியை விரட்டு இது மருந்து. இது மாதிரி வந்து மருந்தை வந்து நல்லா கலக்கணும். நிறைய பேர் வந்து இந்த ட்ரம்மில் போட்டு மருந்தை கலக்க மாட்டாங்க. நிறைய பேர் அதுதான் தப்பு பண்ணுறாங்க. நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு 2 மருந்து மிக்சர் ஆகிற மாதிரி கலக்கி விட்டு இப்போ நம்ம வயலுக்கு அடிக்கிறோம். அதை பாருங்கள். இது மாதிரி வயலுக்கு வந்து நல்லா நனைகிற மாதிரி அடிக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி நனையுது பார்த்தீங்களா. இது மாதிரி வந்து மருந்து நல்லா படுற மாதிரி அடிக்கணும். மீன் அமிலம் பஞ்சகாவியமும் கெமிக்கல்னால் பரவாயில்ல அடித்தா போதும். மீன் அமிலம் இயற்கை முறையில் மருந்து அடிக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வந்து நனையணும். அப்போ தான் வந்து நமக்கு வளர்ச்சி வரும். இது இந்த மருந்து அடித்தோம்னா பூச்சியெல்லாம் சாவாது. அதனால் நல்லா வந்து தளவு கொடுக்கு பூச்சி விரட்டு. நம்ம மீன் அமிலமும் பூச்சி விரட்டி அடிக்கிறோம். இது மாதிரி மருந்து அடிக்கிறப்ப நம்ம வந்து பூச்சி வந்து சாவாது. இது வந்து விரட்டும். இயற்கை மேலே விவசாயம் பண்ணுறது எப்போதுமே பூச்சி வந்து சாகாது. பூச்சி வந்து விரட்டி போயிடும். அதனால் வந்து இயற்கை முறையில் வந்து எல்லோரும் வந்து விவசாயம் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா இது மாதிரி வந்து நம்ம வயலுக்கு வந்து மருந்து அடிக்கிறோம். அதாவது மீன் அமிலமும் பூச்சி விரட்டியும் நல்லா வந்து செடி வந்து நனைகிற மாதிரி அடித்தா தான் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும். அது மாதிரி நீங்களும் வந்து இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்லது. ஆனால் நம்ம வந்து காலகாலமாக வந்து கெமிக்கல் தான் எல்லோரும் அடிக்கிறாங்க. வர்ற தலைமுறையாசி இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ண கற்றுக்கங்க நிறைய பேர். இப்போ இருக்க நிறைய பேர் வந்து மாறிட்டுருக்காங்க. கரூர் சைடெலாம் முக்கால்வாசி மாறிட்டாங்க. எங்கள் சைடு கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஒரு 4-5 பேர் தான் இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து கெமிக்கல் மருந்து அடிக்கிறாங்க. அதனால் நீங்களும் வந்து இயற்கை மருந்துங்க. அது மாதிரி இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.